கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். 2024 ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே கர்த்தரை நாம் துதித்து பாடும்படியாக, அவருடைய திருவசனத்தை தியானிக்கும்படியாக, நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே ஊற்றி ஆசீர்வாதங்களை பெறும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசித்து ஒருமனப்பட்டு அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மையும் இந்த நிகழ்வையும் ஆசீர்வதிக்க நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 2024 ஆண்டினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்முடைய திரு சமூகத்திற்கு நாங்கள் முன்பதாக வந்து உம்மை அப்பா பிதாவே என்று அழைத்து நீர் எங்கள் வாழ்விலே பாராட்டின எல்லா தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லி, தொடர்ந்து கர்த்தாவே உம்மையே நாங்கள் நம்பி உம்மோடு கூட நாங்கள் இந்த ஆண்டிலே பிரவேசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே ஆண்டவரே பங்கு கொண்டிருக்கின்ற எமது பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தியும். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனம், கேட்கின்ற சத்தியம் யாவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் கூற வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பிரியமான இயேசுவே என் நெஞ்சை தயவாக என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Vaya te te la
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கின்றது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமாக. தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கவனமாக கேட்போம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-23 வரை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள், குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சம் ஆக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக பொதுவான பாடல்களில்
காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவருடைய இறை செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள். பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள் வழி இல்லாத இடத்தில் தேவன் ஓர் வழியை உருவாக்குகிறார் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்போமாக. அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு God makes a way out of no way, வழி இல்லாத இடத்தில் தேவன் ஒரு வழியை உருவாக்குகிறார் என்று யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-31 முடிய ஒரு செய்தியை நான் உங்கள் மத்தியிலே பேசப் போகிறேன். கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையில் இருக்கிறீர்களா? அதை குறித்து தான் நாம் ஒரு செய்தியை பார்க்க போகிறோம்.
தேவன் ஆபிரகாமுக்கு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட அதிகமான சந்ததிகளை பெறுவார் என்று வாக்குறுதி அளித்தார். சரியாக 430 ஆண்டுகளாக ஆபிரகாமின் சந்ததியினர் இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தனர். பார்வோன் எகிப்தின் ஆட்சியாளராக இருந்தார். கடவுளுடைய மக்களை போக விடுங்கள் என்று பார்வோனிடம் சொல்ல கடவுள் மோசேயை அனுப்பினார். பார்வோன் கடவுளுக்கு செவி சாய்க்கவில்லை. கடவுள் எகிப்தின் தேசத்தின் மீது பயங்கரமான வாதைகளை அனுப்பினார். அங்கே தேவன் அனுப்பிய கடைசி வாதை மிக மோசமான கொள்ளை நோய். ஒவ்வொரு குடும்பத்தின் முதல் குழந்தையையும் ஒவ்வொரு மிருகத்தின் முதல் குழந்தையையும் கொல்ல கடவுள் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இரவில் பார்வோன் மோசேயை அழைத்து எகிப்தை விட்டு வெளியேறும்படி கூறினார். மோசே 6 லட்சம் மக்களை எகிப்திலிருந்து நள்ளிரவில் அழைத்து சென்றார். பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் தேவன் தம் மக்களை வழிநடத்தினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பி சென்று விட்டார்கள் என்று பார்வோன் கேட்டபோது அவனும் அவனது அதிகாரிகளும் மனம் மாறி அவனது சிறந்த 600 ஆட்களையும் அவனது ரதங்கள் அனைத்தையும் கூட்டி சென்று இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தினான் என்று பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து அவர்கள் செங்கடலின் அருகேயுள்ள பாகால் செபோனுக்கு கீழே இருக்கிற ஈரோத்திலே இருக்கும்போது நெருங்கி வந்தனர். God gave this command to Moses to tell Israel to turn back and camp by the sea. Turn back means to change direction. திரும்பு என்பது திசையை மாற்றுவதாகும். இந்த கட்டளை மனித ரீதியில் சிறந்த இராணுவ உத்தியாக தோன்றவில்லை. ஏனென்றால் பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்தால் இஸ்ரவேல் அம்பலப்படுத்தப்படும் மற்றும் அவர்கள் முதுகு கடல் பக்கம் செல்லும். ஆனால் மனித திட்டங்கள் எப்போதும் தெய்வீக திட்டங்களுடன் ஒத்து போவதில்லை. My ways are not your ways, my thoughts are not your thoughts என்று ஆண்டவர் சொல்கிறார். சில சமயங்களிலே கடவுள் நம்மை சோதித்து அவருடைய வல்லமையையும் மகிமையும் காட்ட இறுக்கமான இடங்களில் அனுமதிக்கிறார். He puts us to tight spots. யாத்திராகமம் 14:6-8 வரை படிக்கிறோம். பார்வோன் கிட்டே என்னவெல்லாம் இருக்கு? ரதம் இருக்கு, வீரர்கள் இருக்கிறாங்க, அதிபதிகள் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூட்டி கொண்டு போகிறான். இஸ்ரவேலர்கள் எப்படி போனார்களாம்? யாத்திராகமம் 14:8 வசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். பார்வோன் கிட்ட என்ன இல்லைன்னா கர்த்தருடைய பலத்த கரம் இல்லை. அவன்கிட்ட இருக்கிற அத்தனையும் பயன்படுத்தினாலும் இந்த கரத்தை அவனால் மேற்கொள்ள முடியாது. 10ஆம் வசனத்துல பார்வோனும் அவனது படையினரும் தங்களை நோக்கி வருவதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரிடம் உதவிக்காக வேண்டினார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, பாலைவனத்தில் சாகும்படியாக ஏன் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்றனர். சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலை அல்லவா? Impossible situation. Pharaoh at the back, sea at the front. On the one side, Pagal, Sebon, குப்பைமேடு, dump yard. On the other side, பள்ளத்தாக்கு, valley. பயப்படுவதற்கு எல்லா காரணங்களும் இருந்த போதும் மோசே கூறினார், பயப்படாதே. அவர்களோட விரும்பிய போது உறுதியாக நில் என்றார். யாத்திராகமம் 14:13 ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நின்று கொண்டு கர்த்தரால் வரும் ரட்சிப்பை காணுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார். அமைதியாக இருந்து நான் கடவுள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள், எதிரியை பார்க்காதீங்க. 2:20-17 நீங்கள் தரித்து நின்று பாருங்கள் என்று வாசிக்கிறோம். எக்ஸோடஸ் 14:10 அவள் கண்டு பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமா சகோதரனே, சகோதரியே, பிசிக்கல் ஐஸ் பிரிங் ஃபியர்,
கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கவே அவன் கண்டான். கேயாசின் கண்கள் ஏற்கனவே திறந்திருந்தன, ஆனால் அவனால் யதார்த்தத்தை பார்க்க முடியவில்லை. ஆன்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபித்தார். ஆகவே சகோதரனே சகோதரியே, எப்பேற்பட்ட அலைகள் வாழ்க்கையிலே வந்தாலும் இயேசுவின் மீது மந்திரம் இருந்து உன் கண்கள் நீ எடுக்கக்கூடாது. அப்போ நீ எதிரியை நீ பார்க்க மாட்டாய் என்று நாம் பார்க்கிறோம். எக்ஸோடஸ் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மோசே கடவுளை பார்த்து அழுகிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, why cry to me Moses, you do it, tell the people to go, you lift up the staff, stretch your hands, divide the sea, பிளந்து விடு. யாத்திராகமம் 14:19 அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அதனால் மேகங்கள் இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சத்தையும் பார்வோனின் படைக்கு இருளையும் கொடுத்தன. பார்வோனின் படைகள் இஸ்ரவேல் மக்களை நெருங்கவோ அல்லது தீங்கு செய்யவோ கூட முடியவில்லை. யாத்திராகமம் 14:20 வாசிக்கிறோம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது. கர்த்தர் நமக்கு நடுவிலே வந்து காப்பாற்றுவார். மோசே தனது கரங்களை செங்கடலுக்கு நேராக உயர்த்தினான். கர்த்தர் கிழக்கிலிருந்து ஒரு காற்று வீசும்படியாக செய்தார். இரவு முழுவதும் காற்று வீசிற்று. கடல் பிளந்தது. காற்று நிலத்தை உலர செய்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரையின் மேல் கடலுடனே போனார்கள். அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தண்ணீர் சுவர் போல உயர்ந்து நின்றது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. அப்போது பார்வோனின் குதிரை வீரர்கள் தங்கள் ரதங்களுடன் கடலுடன் இஸ்ரவேலரை பின்தொடர ஆரம்பித்தனர். அதிகாலையில் கர்த்தர் உயர்ந்த மேகத்திலிருந்தும் நெருப்பு தூணிலிருந்தும் எகிப்திய படையை நோக்கி பார்த்து அவர்களை தோற்கடித்தார். ரதங்களின் சக்கரங்கள் சிக்கிக்கொண்டன. ரதங்களை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது. எகிப்தியர்கள் கதறினார்கள், இங்கிருந்து நாம் தப்பி போவோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் நம்மை எதிர்த்து போர் செய்கிறார் என்றார்கள். அப்போது கர்த்தர் மோசேயிடம், உன் கைகளை கடலுக்கு மேலாக உயர்த்து, தண்ணீர் புரண்டு எகிப்தியர் ரதங்களை குதிரை வீரர்களை மூழ்கடிக்கும் என்றார். எனவே விடுவதற்கு சற்று முன் மோசே கடலுக்கு மேலாக தன் கரங்களை உயர்த்தினான். தண்ணீர் முன்போல சமமாக வந்து நின்றது. எகிப்தியர்கள் தங்களால் முடிந்த அளவு தண்ணீரில் தப்பி ஓட முயன்றார்கள். ஆனால் கர்த்தர் அவளை கடலில் மூழ்கடித்து விட்டார். தண்ணீர் முன்பு போல் சமமாக வந்ததால் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் மூழ்கடித்து விட்டது. பார்வோவின் படைகளை இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தினார். ஆனால் அப்படையோ அழிக்கப்பட்டது. ஒருவரும் பிழைக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆம் சகோதரனே சகோதரியே, அவர்கள் அந்த கடலை விட்டு அந்த பக்கம் வந்துட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பிழைச்சு கொண்டாங்க. ஆனால் அந்த எகிப்தியர் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. அவங்க அந்த கடலுக்கு அந்த பக்கம் வந்த பிறகுதான் அவங்க பார்க்குறாங்க, எல்லாமே நடந்து முடிஞ்சு விட்டது. நம்மளை ஆண்டவர் காத்து கொண்டார். இது வரைக்கும் தேவன் தாமே நம்மளோட இருந்தார் என்பதை உணர்ந்தார்கள். சில சமயங்களில் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு புரியாது, ஆனால் கடவுள் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை மறுபக்கம் கொண்டு சேர்க்கும் தேவன் அவர். எஸ் சகோதரனை சகோதரியே, when you feel overwhelmed, pause for a moment and remember God's care for you and then step forward in faith. நீங்கள் மிகையாக உணரும் போது இடைநிறுத்தி உங்களுக்காக கடவுள் காட்டும் அக்கறையை நினைவு கூர்ந்து விசுவாசத்தில் முன்னேறுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் தீர்ந்த பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள், நாம் வெளிவந்து விட்டோம், விடுதலை ஆகிவிட்டோம், பிரச்சனை தீர்ந்தது. எப்படி தீர்ந்தது? கடவுள் நம்மோடு இருந்தார் என்று நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை மிக ஆழமாக நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணியையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ருசியாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டு என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர்.
உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற தேவன். இந்த ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்கவும், இந்த ஆண்டிலே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினீர். அதை நீர் நிறைவேற்றி வருகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்படி பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 2024 ஆண்டினுடைய முதலாவது மாதத்தை ஆண்டவரே உம்முடைய தயவினாலே நாங்கள் முடிக்கவும், 2வது மாதத்திற்குள்ளாக கடந்து செல்ல அருளை தந்திரே அதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். 2ஆம் மாதத்திலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, நீர் வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வழியே இல்லாத இடத்திலும் கூட வழியை உருவாக்குவேன் என்று சொல்லி நீர் தந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லா புறமும் ஆபத்து சூழ்ந்திருந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய பயங்கரத்தினாலும் அற்புதத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை விடுவித்த வண்ணமாக எங்களையும் இந்நாள் வரையிலும் விடுவித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது உள்ளமாற நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து தங்கள் குடும்பத்திற்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும், பலவீனங்களாக இருந்தாலும், நோய்களாக இருந்தாலும் இயேசுவென்ற நாமத்தினாலே அவைகள் எல்லாம் பறந்து போகட்டும். கர்த்தாவே, ஒரு பெரிய மாறுதல் அவர்களுக்குள்ளாக ஏற்படட்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சி பகிர அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். நீர் செய்த பலத்த செயலினாலே நீரே கர்த்தர் என்பதை ஆண்டவரே எகிப்தியர் அறிந்து கொண்ட வண்ணமாக எங்கள் வாழ்விலே நீர் செய்த செயலின் வாயிலாக மற்றவர்களும் நீரே உண்மையுள்ள தேவன் என்பதை புரிந்து கொள்ள கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஆண்டவரை இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இறங்கட்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, மாற்றங்கள் ஏற்படட்டும், நன்மைகள் பெருகட்டும், அதன் வாயிலாக உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். துதிகன மகிமையாக மக்கள் எடுக்கின்றோம் மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்மோடும் நம்முடைய தேவைகள் அனைத்தோடும் நாம் பிரவேசித்திருக்கின்ற புதிய மாதத்துடனும் கர்த்தர் தர இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.